வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ரொம்ப அழகான ஒரு டாப் தாங்க பார்க்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நெட்டடு வந்து 1 மீட்ரு எடுத்திருக்கேன். காட்டனில் வந்து 2.5 மீட்ரு எடுத்திருக்கேன். நெட்டடு வந்து இடையில நம்ம கொடுத்து தைக்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள். 2 மாதம் ஆச்சு நான் வீடியோ போட்டுங்க. இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் மிஷினில் உட்கார முடியுது. எனக்கு மட்டும் உடம்பு முடியாமல் இல்லை, தம்பிக்கும் உடம்புக்கு முடியலைங்க. மஞ்சக்காமலை வந்து 2 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. மதுரை மீனாட்சியில் வச்சு பார்த்துட்டு இருந்தோம் தம்பிக்கு. அதனால் எந்த ஒரு வீடியோவுமே என்னால் போட முடியல. இப்போ இனிமேல் கொஞ்சம் போடுறேங்க நான். இப்போ இது வந்து மேல் உயரத்துக்கு மட்டும் நான் 17 இன்ச்சு வச்சு கட் பண்ண போகிறேன். 16 வைக்க போகிறோம். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா 17 வச்சுக்கலாம். இதில் இருக்கிற அகலம் வந்து 21 இன்ச் இருக்குங்க. அகலம் போதும். ஏன்னா நம்ம சுற்றளவு வந்து 10 தான் வைக்க போகிறோம். நார்மலான பொண்ணு தான். இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வேறு யாருக்குமே தைக்கலைங்க, எங்கள் பாப்பாவுக்கு தான் தைச்சிருக்கேன் நான். லாஸ்ட்டில் போட்டும் காமிச்சிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கரை வந்து கொஞ்சம் சுருங்கிடுச்சு தண்ணியில் போட்டது. மெயினாக காட்டன்னாவே தண்ணியில் போட்டுருங்க, அலசி போட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மறுபடியும் நம்ம தண்ணியில் போடுறப்ப சுருங்காமல் நல்லாயிருக்கும். இதனால் மடித்து போட்டுக்கோங்க சமமாக. இந்த மாதிரி நாளாக மடித்து போட்டுக்கலாம். இது நல்ல ஒரு கிரேங்க. அதில் வந்து ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் டல்லாக தான் இருந்த மாதிரி நினச்சி எப்படி இருக்குமோன்னு பயந்தேன். ஆனால் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நல்லா வந்தது. 10.5 இன்ச்சு இருக்குது, நம்ம 10 வச்சுக்கலாம். சுற்றளவு பார்க்கலாம். இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு அளவு ட்ரெஸ் வச்சு, இதுவும் நான் தைச்சது தாங்க. இந்த மாதிரி நம்ம 8 பாட்டு கொடுத்து தைப்போம் இல்லையா, களி கொடுத்து தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தைச்சது இது. அதுவே தான் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம தைக்க போகிறோம். இடையில வந்து ரெட் கலர் வர மாதிரி கொடுக்க போகிறோம். இது வந்து ரொம்ப சுருங்கிடுச்சு, அதனால் எக்ஸ்ட்ரா தான் நான் வைக்க போகிறேன். 2 இன்ச்சு சேர்த்து வைக்க போகிறேன். 18 இருக்குது, 20 வைக்கிறேன். 20ல் பாதி 10 இன்ச்சு வச்சுக்கலாம். உயரம் வந்து 16. உயரம் வந்து 16ங்க. நான் ஆயுத பூஜைக்கு முதல் நாள் கீழே விழுந்தனால என்னால் சுத்தமாக தைக்க முடியல. இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நல்ல ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் தைக்க முடியுது. ரொம்ப நேரம்லாம் உட்காரலாம் முடியல. ஏதோ ஓரளவுக்கு சரி பிள்ளைகளுக்காகவாது பண்ணுவோம் அப்படின்றதுக்காக. இதுக்கு வந்து போட் நெக் தான் வைக்க போகிறேன். 3.25 இன்ச்சு வைக்கிறேன். ஷோல்ட்ரு வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறேன். ஆம்கோல் வந்து 7. நெக்கோட அகலம் வந்து 3.25 வைக்கிறீங்க. ஷோல்ட்ரு வந்து 2.5 இன்ச்சு. இது ஆம்கோலோட உயரம் வந்து 7 இன்ச்சுங்க. கீழேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்கோலுக்கு நம்ம வரைஞ்சிட்டு வச்சு பாருங்கள். எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச்சு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சுடிதார்ன்ற போது கொஞ்சம் நமக்கு சுற்றலை வந்து உள்ளே நிறைய விட்டு தான் தைக்கணும். ஏன்னா காட்டன் மெட்டீரியல் தண்ணியில் போட நமக்கு கொஞ்சம் சுருங்கும், டைட்டாகவும். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு தைச்சிங்க அப்படின்னா நம்ம நாளானாலும் பிரித்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா யூஸேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா யூஸேப்பாக 1 இன்ச்சுக்கு மட்டும் கம்மி பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சைடில் 1 இன்ச்சு கம்மி பண்ணி நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த வளைவு கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆம்கோல் கட் பண்ணிட்டுக்கலாம். இப்போ முன்னாடி வந்து குடஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷோல்டரும் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு கிராஸாக கட் பண்ணிவிட்டு நெக் அடையாளப்படுத்தி எடுத்துக்கலாம். நல்லா 1/4 இன்ச்சுக்கு உள்ளே குடஞ்சி கட் பண்ணுங்கள். போக போக அந்த ஷோல்டரோட ஷேப்புக்கு கொண்டு போயிருங்க.
இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வந்து மீதி இருக்கிறத கரைப்பகுதி வந்து கொஞ்சம் கரைப்பகுதி வந்து கட் பண்ணி விட்ருங்க. கரைப்பகுதி தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஏன்னா வந்து நம்ம இந்த வாக்கில் போட்டோம்னா கைக்கு பத்தலை. அதனால் கரைப்பகுதியில் நான் 8ஆக மடித்து போட்டுக்கலாம். 8 பீஸ் வரணும். முதல் 2 அப்புறம் 4 அது 2ஆக மடிச்சிங்கன்னா 8 பீஸ் வரும். இந்த மாதிரி மடித்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பீஸ் வரும். இப்போ உங்களுக்கு கீழே வந்து ஸ்கர்ட்டோட உயரம் பார்த்துக்கோங்க. அகலம் வந்து ஒரு 8.5 இன்ச் இருக்குது. நான் வந்து 2.5 இன்ச் வைக்கிறேன். 2.5 ரொம்ப குண்டானவங்கன்னா 2 வச்சுக்கோங்க. நார்மலாக இருக்கவங்கன்னா 2 போதும். நான் இதுக்கு வந்து 2 தான் வச்சுருக்கேன். இப்போ அந்த மேலேருந்து நம்ம வந்து கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். உயரம் வந்து கீழே வந்து 34 வச்சுருக்கேன். இருக்க டாப்போட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வச்சுருக்கேன் நான் 2 இன்ச்சு. உங்களோட கீழ் உயரம் எவ்வளவோ அந்தளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து கீழே சைடில் கிராஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று மட்டும் வந்து நமக்கு ஓப்பனாக வரும், இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க. அதாவது 4 பக்கமும் நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் மட்டும் நேராக வர மாதிரி அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி நம்ம இந்த ரெட் கலர் நெட்டடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். 4 பீஸ் வர மாதிரி மடித்து போட்டிருக்கேன். முன்னாடி 2 பின்னாடி 2 வரும். நம்ம சாரியில் கட் பண்ணுவோம் இல்லையா, நடுவில் மட்டும் மார்க் பண்ணி 7 இன்ச் இருக்குது, நடுவில் மட்டும் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நான் கட் பண்ணுறேன். சாரிக்கு கட் பண்ணுற மாதிரி இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் கொஞ்சம் கிராஸாக போட்டு, இது இன்னொரு ட்ரெஸ்ஸு வாங்கினது மீத கிளாத் இருந்தது. சரி இது ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு இதுக்கு மேட்சாக இது கொஞ்சம் ப்ளெயினாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ப்ளெயினாக தைச்சோன்னா கொஞ்சம் எடுக்காது உங்களுக்கு. அதனால கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக தெரியணுன்றதுக்காக சரி இது இடையில கொடுத்து கைக்கு பார்ட்ரு முன்னாடி டிசைனுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிளாத் வச்சு பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி நெட்டடு வந்து 1 மீட்டர் வாங்கினீங்கன்னா போதும் தாராளமாக. இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்து தைச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எதுவும் போடுறதுக்கு வந்து நல்ல கிராண்டாக இருக்கும். நான் வந்து சுத்தமாக தைக்கவே முடியாது, அவ்வளோதான் நமக்கு அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அந்தளவுக்கு வலி இருந்தது. அப்புறமா எனக்கு நான் கீழே விழுந்தோமே வந்து தம்பிக்கு தீபாவளி அன்றைக்கி தீபாவளிக்கு முதல் நாள் நைட்டு தான் தெரியும் மஞ்சள் காமாலைன்னு சொல்லிட்டு. அப்புறம் தீபாவளி அன்றைக்கி ஸ்கேன் எல்லாம் பண்ணால் கல்லீரல் லைட்டாக வீங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாட்டு மருந்து கொடுத்தோம் ஒரு 2 தடவை, அப்பயும் சரியாகன்ட்டு அப்புறம் மதுரை மீனாட்சியில் வச்சு ஒரு வாரம் பெட்டில் இருந்து ப்ளட்டு சுத்தம் பண்ணி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ நாளைக்கு கூட நாங்கள் ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம். 15 நாளைக்கு ஒருக்கா வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனக்கு முடியலன்ற கவலையோட தம்பிக்கு முடியலன்ற ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப இளைச்சிட்டான். ரொம்ப இளைச்சி போய் கஷ்டமாக இருந்ததுங்க. அதனாலே வீடியோ போட முடியல. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் போடலாம் ஆசை தான். அவன் முடியாதோடையும் கொஞ்சம் வீடியோ போட்டான், பழைய வீடியோலாம் எடுத்து மாற்றி போட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப முடியலைங்கவும் சுத்தமாக விட்டுட்டோம். மனசும் சரியில்லை சரின்ட்டு வீடியோ போடலை, ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ தான் வந்து நியூ இயருக்கு சரி பிள்ளைகளுக்காக தைக்கலாம் அப்படின்ட்டு தைச்சி கொடுத்தேங்க. தீபாவளிக்கு யாருமே கொண்டாடலை நாங்கள்.
இப்போ அது வந்து நம்ம அந்த நெட்டடு மட்டும் லைனிங் வச்சுருக்கேன் நான், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நெட்டடு வந்து ரொம்ப லேஸாக இருக்கும். சன்க்ரேப் கொடுத்து நான் லைனிங் அதுக்கு மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணிவிட்டு தைக்கிறேன். லைனிங் வந்து கையிலே நம்ம ஓடு தையல் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டிருக்கேன் நான். இதை வந்து நல்லா ரெண்டையும் கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு அமுக்கு தையல் போட்டுட்டு பக்கத்துலேயே இன்னொரு தையலும் போட்டுடலாம். ஏன்னா வந்து சன்க்ரேப் வந்து கொஞ்சம் டக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு நூல் எடுத்துகிட்டு வரும். அதனால் வந்து 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ அந்த பக்கம் வந்து நம்ம நடுவில் வந்து ஒரு பீஸ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வந்து ரெட் கலர் ஜாயின் பண்ணிடலாம். நானே இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சது அளவுக்கு காமிச்சலையா, அது ஒன்று தைச்சேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி தைக்கிறேன். ஏன்னா சாரியில் கட் பண்ணி நம்ம இது மாதிரி தைச்சிருக்கோம். மெட்டீரியலில் வந்து இது 2வது ட்ரெஸ்ஸு. ஆனால் பாருங்களேன், தைக்கும் போதே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருந்தது. இது நெட்டடில் ஃபுல்லாக எம்ப்ராய்டிங்கு, லைட்டாக ஜமிக்கி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அடியில் லைனிங் கிளாத் கொடுத்து சரியான அளவில், அது அம்பர்லா டாப் மாதிரி நம்ம கட் பண்ணல, லைனிங்கை ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே மட்டும் யூஸ் ஷேப்பாக கட் பண்ணி தனித்தனியாக ஜாயின் பண்ணிக்கலான்னு லைனிங்கை. அதாவது இந்த ஸ்கர்ட்டு தனியாக லைனிங்கு தனியாக ஜாயின் பண்ணிக்கிறது. தைச்சிட்டு இப்போ சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேக் சைடு வந்து நான் 2 இன்ச் வைக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் நம்ம தலைவலி மாட்டத்துக்கு சௌரியமாக இருக்கும். அதனால் 2 இன்ச் வைக்கிறேன். ஏன்னா இது போட் நெக்னால கொஞ்சம் சின்னதாக தான் வரும், நமக்கு அகலம் அதிகம் கிடைக்காது. அதனால் 2 இன்ச் வைக்கிற பின்னாடி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சென்டரை அடையாளப்படுத்தி லைனிங் வந்து நான் ஃபுல் ஆயில் எடுத்திருக்கேன். அதுவுமே தண்ணியில் அலசி போட்டு தான் எடுத்திருக்கேன். இன்னும் நல்லாவே சுருங்கும் உங்களுக்கு. அதனால் தண்ணியில் அலசி போட்டு எடுத்திருக்கேன். ஒரு தையலை போட்டு நம்ம வந்து திருப்பி எச்சிலே தையல் போட்டுக்கலாம். அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. கை வந்து எல்போ வரைக்கும் வருங்க. சின்னதாக தான் இருந்தது. அந்த மெட்டீரியல் வந்து நமக்கு ஸ்கர்ட்டுக்கு போக கொஞ்சம் கீழே வந்து ஒரு 7 இன்ச்சு அந்த மாதிரி இருந்தது. நம்ம அந்த நெட்டடில் வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சு எல்போ வரைக்கும் கை வச்சுருக்கேன். இப்போ முன்னாடி வந்து 4 இல்லைன்னா 3.25 இன்ச்சு வச்சுக்கோங்க உயரம். அகலம் வந்து 3.25 வச்சுருக்கோம். நான் 4 இன்ச் வச்சுருக்கேன். இது ஹைட்டான பொண்ணு, ரொம்ப சின்ன ஒல்லியாக இருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருந்து குட்டையாக இருக்காங்கன்னா 3.5 அந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும். இது வந்து நம்ம ஹோல் சைஸ் மாதிரி நம்ம வந்து வரைய போகிறோம். வரைஞ்சிட்டு நடுவில் வந்து 2 இன்ச் அகலப்படுத்திக்கோங்க. உயரம் வந்து 9 இன்ச் வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து சென்டரில் நமக்கு ரெட் கலர் நெட்டடு வந்துடும். எல்லா டிசைனும் வச்சாச்சு. சரி என்ன வைக்கிறதுன்னு தெரியல. சரி நமக்கு வந்து இந்த பக்கமும் நமக்கு நெட்டடு வருது. இப்போ வந்து நடுவில் வந்து இந்த ரெட் கலர் நமக்கு வந்துச்சு அப்படின்னா இன்னும் டாப் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ஃபுல்லாக ரெட் கலர் வர மாதிரி வச்சுருக்கேன். இதுக்கு பாசி வந்து நெக்கு சுற்றி ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். ஒயிட் கலரில் பட்டன் கொடுத்துருக்கேன் நான். இப்போ ஊசியில் நம்ம ஓட்டை போட்டு விட்டோம்னா உங்களுக்கு 2 பக்கமும் சேம் ஒரே அளவாக ஆயிரும். இது கட் பண்ணாமல் நம்ம அப்படியே வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ண போகிறோம்.
இதுக்கு லைனிங் வந்து நான் 2 கொடுத்தேன். சிங்கிளாக கொடுத்துட்டு நம்ம அதாவது குத்துற மாதிரி இருக்கும் இல்லையா, வெளியில் வந்து பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு லைனிங் கொடுத்து திருப்பியிருக்கேன். இதுக்கு 2 லைனிங் வரும் நம்ம தைக்கிறது. இப்போ இந்த மாதிரி வந்து ஓவல் சைஸ் போட்டு நம்ம ஊசியில் அங்கன லைனிங் வச்சு விட்டுட்டு நகலாமல் இருக்க நெக்கிலேருந்து 1 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுருக்கேன் நான். இதை முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா நெக்கு தைச்சிக்கலாம். நான் சொன்னாலே இன்னொரு லைனிங் கொடுத்து திருப்பிட்டேன். இப்போ நம்ம கரெக்டாக வரைஞ்சது போல் தையல் போட்டு திருப்பிக்கலாம். நல்லா கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்புங்க. 2 தையல் போட்டுக்கோங்க. இப்படி நடுவில் கட் பண்ணி விட்டுட்டு சுற்றிலும் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ நல்லா அந்த தையல் எட்ஜு வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் வந்து திருப்பி தைக்கும் போதும் அந்த ஷார்ப்பாக உங்களுக்கு நல்லா கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் விட்டுட்டோம்னாலுமே உங்களுக்கு அது சரியாக வராது. இப்போ நம்ம அந்த ஓட்டை வழியாக அந்த துணியெல்லாம் உள்ளே ஓட்டை திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டுட்டு சரியாக வச்சு அப்படியே எட்ஜிலே தையல் போடுங்க. இப்போ நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம். இந்த நெக்கை கட் பண்ணிவிட்டு இன்னொரு லைனிங் வச்சு நெக்கு வச்சு தைச்சிட்டு அப்படியே திருப்பி விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நெட்டடு வந்து நடுவில் வச்சு தைச்சிக்கலாம். இது வந்து நம்ம கீழே ஸ்கர்ட்டுக்கு எடுத்தது போக மீதி உள்ள கிளாத்து இந்த மாதிரி வந்து நடுவில் வச்சுக்கலாம். அளவு வச்சு சரியான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா மீதி உள்ளதை வந்து நம்ம கைக்கு வைக்க போகிறோம். அந்த நெட்டடுக்கு வந்து நம்ம சன்க்ரேப் வந்து கீழே எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி கீழே வந்து சன்க்ரேப் கொடுத்துருக்கேன். ஏன்னா இல்லைன்னா அது லேஸாக இருக்குல்ல, நம்ம நெட்டடு கிளாத்து கை வச்சாவே அப்படி தெரியும். அதனால் வந்து நெட்டடு வந்து சேம் கலர் வாங்கியிருக்கேன். இப்போ வச்சுட்டு சுற்றிலும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு லைனிங் கொடுத்துட்டு அந்த பிசுறெல்லாம் நமக்கு தெரியாது சுத்தமாக நெக்கில் அடித்து திருப்பிட்டு நம்ம பைப்பிங் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கிளாத்து வச்சு தைச்ச மாதிரியே இருக்காது. உள்ளே வந்து ஏன்னா நம்ம போடும்போது செய்யும்போதும் அந்த இது வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் மேலே லைனிங் கொடுத்துருக்கனால ஒன்றும் தெரியாது. ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தது ட்ரெஸ்ஸு, இருந்தாலும் நீட்டாக இருந்துச்சு. அதுக்கு ரெட் கலர் லைனிங் பைப்பிங் கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு லைன் ஃபுல்லாக ஒயிட் கலர் பாசி கொடுத்துருந்தேன். சன்னமாக ஒரே மாதிரி கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஆம்கோலுக்கு நம்ம பைப்பிங் கொடுத்துக்கலாம். நல்ல ரெட் கலரு. ஆம்கோலுக்கு பைப்பிங் கொடுத்து நீங்கள் வந்து கை வச்சிங்கன்னா உங்களுக்கு கை வந்து சுருக்கமே வராது, ரொம்ப நீட்டாக இருக்கும்.
இப்போ அழகாக உருட்டி தேய்ங்க. இப்போ கைக்கு எடுத்துக்கலாம். இப்போ சரியாக வருது. இப்போ சென்டரை அடையாளப்படுத்திக்கோங்க. கை வந்து இது வந்து கிட்ட ஒரு 7 இன்ச் அளவு தான் வருது. கீழே வந்து நம்ம 3 இன்ச்சுக்கு நெட்டட் வச்சுக்கலாம். இப்போ அதுக்குமே நம்ம வந்து நெட்டட் லைனிங் வச்சுருக்கோம். கரெக்டாக 3 இன்ச் வச்சுட்டு கீழே வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். ரெட் கலர் கொடுத்து பிசுறு தெரியாமல். இது நேர் பீஸு கிராஸ் பீஸு எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து கீழேயும் அதே மாதிரி தைச்சிட்டு மேலேயும் அந்த பிசுறு தெரியாமல் நம்ம வந்து இந்த ரெட் கலரில் தான் கொடுத்து நம்ம தைக்க போகிறோம். அப்போ வந்து உங்களுக்கு நம்ம ஜாயின் பண்ண மாதிரியே தெரியாது. இந்த மாதிரி கரெக்டான அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ மேலே வந்து இந்த பிசுறு தெரியாமல் அப்படியே வச்சு தைக்கலாம். இப்போ நல்லா வந்து நம்ம மடித்து தைங்க. இந்த மாதிரி நல்லா பிசுறு தெரியாமல் நல்லா உள்ளே தள்ளி மடித்து தைச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கிற கிளாத் வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறது வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. இப்போ வந்து 1/4 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு டிசி கட்டியில் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம பைப்பிங்கை மேலே வச்சு தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ரெண்டோட கை உயரமும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்கர்ட்டுக்கு வந்து கீழே வந்து நம்ம வந்து பிசுறு தெரியாமல் நம்ம அப்படியே மடித்து தைச்சா நல்லா இருக்காது. ஒரு லைன் வந்து ரெட் கலரில் நம்ம அப்படியே பார்டர் மாதிரி கொடுத்துடலாம். சின்னதாக தான், ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான். இது வந்து நேர் பீஸ் தான், நான் 1/2 இன்ச் கட் பண்ணியிருக்கேன். நல்லா இழுத்து கொடுங்க. நல்லா இழுத்து கொடுத்து தைச்சிட்டு வாங்க. இப்போ இதை மடித்து பிசுறு தெரியாமல் அப்படியே மடித்து தைச்சிடலாம். இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஒரு பைப்பிங் மாதிரி நம்ம கொடுத்துடலாம். கீழே நான் நேர் பீஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிராஸ் வேணாலும் கொடுக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். கிராஸ் பீஸ் கொடுத்தாலும் நல்லா வரும், ஆனால் கொஞ்சம் இழுத்து கொடுக்கணும். இப்போ 2வது தையல் கீழே அமுக தையல் போட்டுக்கலாம்.
அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ வந்து கைக்கு வந்து பைப்பிங் கொடுத்து தைச்சிடலாம். இப்போ அந்த 4 இன்ச்சுக்கு கரெக்டாக வச்சு தைச்சிட்டு இப்போ சென்டரை அடையாளப்படுத்திக்கோங்க ஸ்கர்ட்டுக்கு. அடையாளப்படுத்திட்டு நம்ம வந்து வச்சு தைச்சிட்டு அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ சைடு வந்து தையல் போட்டுடலாம். இப்போ லைனிங் கிளாத்தை லைட்டாக வளைக்கி விட்ருங்க, மேலே அடியிலையும் மேலேயும். விலக்கி விட்டுட்டு ஒரு 3 தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தை மட்டும் தனியாக தைச்சிக்கலாம். இது மேலே அது கரெக்டாக சென்டரில் வந்து அழகாக வருது பாருங்கள். பாப்பாவுக்கு போட்டு பார்த்துடலாம். மேலே ரொம்ப சூப்பராக இருக்குது. நானே இந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கல, ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இது மாதிரி தைச்சி போடுங்க. பின்பக்கம் கையெல்லாம் எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக இருக்குது பாருங்கள். அது மாதிரி முன்னாடியுமே சுருக்கம் இல்லாமல் சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.